இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானை நீர் அனுப்பி மக்கள் மனம் மாற்றம் பெற வேண்டும் என்றும், மனம் மாற்றம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயார் செய்வதற்காக திருமுழுக்கு யோவானை இந்த உலகிற்கு கொடுத்தீர். அவர் உண்மையை உரக்கச் சொன்னார். தன் வாழ்க்கையையும் அதற்காகவே கொடுத்தார். அவரின் வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே மனம் மாற்றம் பெற்று வாழ்க்கையில் ஏற்றம் காண அருள் தாரும். இயேசுவே உமது வார்த்தைக்காகவும், இயேசுவே உமது உடனிருப்பிற்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா, திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாயில் உருவாகும் போதே என் பெயரை சொல்லி கூப்பிட்டார் என்று கூறுகிறது. இதோ எசாயா இறைவாக்கினரை இறைவன் பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்த வேண்டும் என்று உருவாக்கியதை பற்றி தெல்லம் தெளிவாக முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. எசாயா இறைவாக்கினர் இறைவனுக்கு பணி செய்தது போல திருமுழுக்கு யோவானும் ஆண்டவருக்காக நிறைவாக பணியை செய்தார். நாமும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து இறைவனுக்கு பணி செய்வோம். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக வந்து மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அறிவித்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. மேலும் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு இயேசுவுக்கு முன் அடிபணிந்ததை பற்றி பார்க்கிறோம். இதோ நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றி பார்க்கிறோம். அவருக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்டபொழுது அவருடைய தந்தை இவன் பெயர் யோவான் என்று எழுதினார். இதோ திருமுழுக்கு யோவான் இறைவனுக்கு ஏற்றவராக வாழ்ந்தார். அவர் ஞானத்திலும் அறிவிலும் இறைவனுக்கு உகந்தவராக இருந்தார். நாமும் இறைவனின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்வோம். இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.